நூலகம் அப்படின்னாலே புத்தகங்கள் நிறைஞ்சிருக்கும். ஆனா இந்த நூலகத்துல ஒரு புத்தகம் கூட இல்ல. அப்படி என்ன நூலகம் இது? இந்த செய்தி தொகுப்புல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஆயிரத்து 1983 ஆண்டு சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் வெறும் 75 வீடியோ டேப்புகளுடன் தொடங்கப்பட்டது இந்த டிக்டாக் வீடியோ நூலகம். 30 ஆண்டுகளுக்கு முன்பு அப்போதுதான் வீடியோ கேசட்டுகள் தமிழ்நாட்டுக்கு அறிமுகமாகியிருந்த நிலையில் இந்த வீடியோ நூலகம் புதிய முயற்சியாக இருந்தது. காட்சி தொழில்நுட்பத்தின் வளர்ச்சியில் வீடியோ கேசட்டுகளும் வளர்ச்சியடைந்தன. அதற்கேற்ப இந்த வீடியோ நூலகமும் தன்னை புதுப்பித்துக் கொண்டது. இங்கிருந்து வீடியோ கேசட்டுகளை வாடகைக்கு பெற்று செல்ல ஒரு வாடிக்கையாளர் கூட்டமே உருவானது. Internet invasion was the biggest threat for us because adu vandadilende people started downloading started hitting big time, and it really people started copying their own movies and things like that. Adukapra apdiye the streaming came with Netflix, YouTube and Amazon. Avanga vandadilende business started really dropping a lot. Tamil, Telugu, ஹிந்தி, மலையாளம், ஆங்கிலம் உள்ளிட்ட மொழிகளில் இங்கு சிடிக்கள் மற்றும் டிவிடிக்கள் கிடைத்தன. த்ரில், ஆக்ஷன், ரொமான்டிக், காமெடி என அனைத்து வகையான படங்களும் கிடைத்தன. இதனால் பல்வேறு சினிமா பிரபலங்களும் இதன் ரசிகர்கள் ஆனார்கள். கடந்த 13 வருடங்களுக்கும் மேலாக இந்த கடையில் பணிபுரிந்த ஜேம்ஸ் இந்த நூலகம் தனக்கு பல அனுபவங்களை கற்றுக் கொடுத்ததாகவும் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைத்து தரப்பினரும் வருகை தந்ததாகவும் கூறுகிறார். நிறைய ஆக்டர்ஸ், நிறைய சினி ஃபீல்டு மெம்பர்ஸ் நிறைய பேர் வந்து ஏறக்குறைய 90% சினி டெக்னீஷியன், நடிகர், நடிகை எல்லாமே இங்கே தான் மெம்பர்ஸ். ஏறக்குறைய முக்கியமான எல்லாம் மணிரத்னம் சார், பிசி ஸ்ரீராம் சார், எல்லாமே கௌதம் வாசுதேவன் சார், ராஜீவன் ப்ரொடக்ஷன்ஸ் எல்லாமே இங்கே தான் நிறைய பேர் வந்து போவாங்க. அந்த மாதிரி இடம் அவங்களே கொஞ்சம் ஃபீல் பண்ணாங்க, எங்களுக்கும் கொஞ்சம் ஃபீலிங்காக தான் இருக்குது. ஆனால் ஒரு பென் டிரைவில் பல 100 படங்களை சேமித்து வைக்கக்கூடிய அளவுக்கு தொழில்நுட்பம் வளர்ந்துவிட்ட நிலையில் வீடியோ நூலகத்துக்கான தேவை இல்லாமல் போய்விட்டது. இதனால் இந்த நூலகம் இப்போது மூட வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளது. இணையதள பயன்பாடு அசுர வேகத்தில் வளர்ச்சியடைந்த காரணத்தினால நிறைய சாதகங்கள் பாதகங்கள் வந்து கொண்டேதான் இருக்கு. குறிப்பா கிட்டத்தட்ட 33 வருஷத்துக்கும் மேலாக அனைத்து தரப்பு மக்களிடம் மிகுந்த வரவேற்பு பெற்ற இந்த மூவி லைப்ரரி தற்போது மூடும் நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கு. ஒளிப்பதிவாளர் ஜாபருடன் நித்யா, நியூஸ் 18 தமிழ்நாடு.